வெல்கம் டு 360 தமிழ். இப்போ நம்ம மண்டலா மர்டர் அப்படின்ற ஒரு வெப் சீரிஸோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி தான் பார்த்துட்டு இருக்கோம். இது ஒரு பக்காவான கிரைம் த்ரில்லர் வெப் சீரிஸ்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. இப்ப கடைசி எபிசோட நான் பார்த்து முடிச்சிட்டேன். எங்கேயோ ஆரம்பிச்சு எப்படியோ முடிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடியே 3 பார்ட்டை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கோம். அந்த 3 பார்ட்டை பார்த்துட்டு இதை பார்த்தா தான் உங்களுக்கு கதை கிளியரா புரியும். பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், பார்த்துருங்க. அதுக்கப்புறம் இதை பாருங்க. ஏற்கனவே பார்த்துட்டீங்கன்னா நேரடியா கண்டினியூ பண்ணுங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். ரியா சாரிலாம் கட்ட மாட்டாங்கல்ல, ஆனா சாரி கட்டி உக்காந்துட்டு இருக்க மாதிரியும் கழுத்துல கத்தி குத்தி இருக்க மாதிரியும் இவங்க கனவுல வந்துட்டு இருக்கு. இவங்களுமே சட்டுன்னு கனவுல இருந்து முடிக்கிறாங்க. ஆக்சுவலா அந்த பொண்ணு இறந்து போன கில்ட் மட்டும் இவங்களுக்குள்ள இல்ல, வேற ஒரு கனவும் இவங்களுக்கு அடிக்கடி வரும் போல. எதுக்காக இந்த மாதிரி கனவுலாம் வருதுன்னு யோசிக்கிறாங்க. இப்பதான் ஜிம்மி வீட்டுல நடந்ததை பத்தி தெரிய வருது. ஆக்சுவலா ஜிம்மியோட பேத்தியை தான் தூக்கிட்டு போயிருக்காங்க போல. பக்கத்துல இருந்தோ காப்பாத்த முடியல, அதை பத்தி இவருமே ஃபீலிங்கா ரியா கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அதே மாதிரி ரியா கிட்ட இவர் ஒரு புக்கை காட்டுறாரு. இந்த புக்ல எல்லா விஷயமும் இருக்கு. இந்த புக்ல உன்னோட போட்டோ இருக்கு பாரு, நீயா உங்க டீம்ல ஒருத்தி மாதிரி தான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இது நான் அந்த டீம்ல இருக்கனான்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. பார்த்தா போட்டோல இவங்கள மாதிரியே ஒருத்தங்க இருக்கிறது தெரிய வருது. இவங்க யாரு என்னன்னு தெரிஞ்சுக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இவங்க புக்ல படிக்கிறதெல்லாம் நமக்கு விஷுவலா காட்ட ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கும். ஆக்சுவலா இவங்க பேரு நந்தினி அப்படின்றது. இவங்களும் ஹஸ்பண்டும் இந்த கிராமத்துக்கு வராங்க. நியூக்ளியர் பவர் பிளான்ட் கட்டுற மாதிரி பிளான் இருக்கும், அதுக்காக தான் இவங்க வந்திருக்காங்க. ஆனா இந்த கிராமத்தை சேர்ந்தவங்க அதுக்கான ஏற்பாடு பண்ணாமே இருக்காங்க. ஏன் எதுக்குன்ற மாதிரி நந்தினி ஹஸ்பண்ட் விசாரிக்கிறாரு. ஆக்சுவலா இந்த கிராமத்துல அயாஸ்தீன சிலர் இருக்காங்க. அவங்க அந்த இடத்துல வழிபாடுலாம் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய ரிச்சுவல்லாம் பண்ணுவாங்க. அந்த இடத்த தரமாட்டேன்னு சொல்றாங்க. வேற ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்துல அமைச்சுக்கலாமா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. ஆனா நந்தினி ஹஸ்பண்ட் ஏத்துக்க மாட்டாரு. கண்டிப்பா அந்த இடத்துல தான் அமைக்கணும், அவங்க கிட்ட என்ன பேசணுமோ நான் பேசுறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி வேணா அந்த இடத்துக்கு கூட்டு போறோன்ற மாதிரி கிராமத்து மக்கள் ஏத்துக்கிறாங்க. இதுல ஜிம்மி தாத்தா கொஞ்சம் முக்கியமானவரா இருப்பாரு. இப்ப அந்த இடத்துக்கு தான் கூட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல எஸ்ன்னு ஒரு கடவுள் இருக்கிறதாவும் அந்த கடவுள் இடத்த மாத்திக்க மாட்டாரு, அங்கதான் இருப்பாருன்ற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட கொஞ்சம் கவனமாவே பேசுங்க சார், நீங்க போக வேணாம், மேடம் போகட்டும், அங்க முழுக்க லேடிஸ் தான் இருப்பாங்க, மேடம் பேசினா ஓகேவாக வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி எல்லாருமே சொல்றாங்க. இதனால இவங்களுமே சரின்ற மாதிரி பாக்குறதுக்காக உள்ள வந்துட்டு இருக்காங்க. அந்த இடமே ரொம்ப வித்தியாசமா இருக்கு. எல்லாருமே வரம் கேட்கறதுக்காக வருவாங்கல்ல, அந்த இடத்துக்கு தான் வந்திருக்காங்க. அங்க ருக்மிணி இருக்காங்க. ருக்மிணியை பார்த்த மாதிரி பேசுறாங்க. நியூக்ளியர் பவர் பிளான்ட் வரப்போகுது, டெவலப்மெண்ட்டுக்காக தான் வரப்போகுது, இந்த இடம் எங்களுக்கு வேணும்ன்ற மாதிரி தான் கேக்குறாங்க. எஸ்தி அதுக்கு ஒத்துக்கணுமே, எஸ்தி இதுக்கெல்லாம் ஏத்துக்க மாட்டாரு. எஸ்தி என்ன சொல்றாரோ அதுபடி தான் நாங்க நடந்துட்டு இருக்கோன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. ஆக்சுவலா அங்க சில மாதிரி இருக்கு பாத்தீங்களா, அதுதான் எஸ்தா இவங்க வழிபட்டு இருக்காங்க. நந்தினி சயின்ஸ் படிச்சவங்க. இவங்க பேசுறதுல சுத்தமா நந்தினிக்கு நம்பிக்கை இல்ல. அதுக்கேத்த மாதிரி தான் இவங்க கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஹஸ்பண்டுமே இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. என்ன இவ்வளவு நேரமா பேசிட்டு இருக்க, நானே பேசுறேன்ற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாரு. சீக்கிரமா இந்த இடத்துல வேலையை ஆரம்பிச்சிருவோம், நீங்க காலி பண்ணிருங்கன்னு சொல்லிட்டாரு. உங்களுக்கான செட்டில்மெண்ட்டை கூட தரோன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஆனா இவங்க காலி பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நான் காலி பண்ண வைப்பேன்ற மாதிரி இவருமே இந்த இடத்தை விட்டு கிளம்பிடுறாரு. ஆக்சுவலா நந்தினி தான் அதுக்கான பிளான்லாம் போட்டுட்டு இருக்காங்க போல. அவங்க எஸ்த பத்தி சொன்னது இவங்க மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. அதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. என்ன யோசிக்கிற, சீக்கிரமா நியூக்ளியர் பவர் பிளான்ட்டை நம்ம ஆரம்பிச்சிடலாம், ஃபர்ஸ்ட் நம்ம தான் தொடங்க போறோன்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. அந்த இடத்துலயே தான் பண்ணுமா, நம்ம வேற இடத்துல ஆரம்பிச்சா என்னன்ற மாதிரி கேக்குறாங்க. நந்தினி நீ என்ன பேசிட்டு இருக்க, இந்த இடத்துக்கு தான் நம்ம அப்ரூவல் வாங்கியிருக்கோம், இப்ப அதை மாத்தணும்னு வச்சுக்கோ, எப்படியும் ப்ராசஸ் 1 வருஷத்துக்கு மேல இழுத்துரும், அதுக்குள்ள மத்த இடத்துல நியூக்ளியர் பவர் பிளான்ட் வந்துரும். நியூக்ளியர் பிளான்ட் என்னால தொடங்கப்பட்டதா இருக்கணும்ன்றது தான் என்னோட ஆசைன்னு உனக்கு தெரியும்ல, புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சரிங்க நீங்க நினைக்கிறத பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இவங்களுமே ஏத்துக்கிறாங்க. முதல்ல அந்த இடத்தை இடிக்கணும்ல, இடிக்கிறதுக்காக இவங்க வந்துடுறாங்க. அந்த மக்கள் வேணா வேணான்னு சொல்றாங்க, இவங்க கேட்காம இடிச்சிட்டு இருக்காங்க. அதனால ருக்மிணியும் ஆளுங்களும் முறைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. என்ன ருக்மிணி இப்படி முறைச்சு பாக்குறான்ற மாதிரி லைட்டா நந்தினிக்கு பயமா இருக்கு. நந்தினி நீ எதுக்காக இந்த இடத்துல இருக்க, நீ வீட்டுல போய் ரெஸ்ட் எடு, நான் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட் சொல்லிட்டாரு. இவங்களுக்கு போக மனசே இல்ல, ஆனா ஹஸ்பண்ட் போக சொல்லிட்டாரு. இவங்களுமே கார்ல ஏறி இங்க இருந்து கிளம்புறாங்க. இவங்க வந்துட்டு இருக்கும் போது ருக்மிணி இருக்காங்கல்ல, ஒரு இடத்துல லாக் பண்ணி பேசுறாங்க. எஸ்து பயங்கர கோவத்துல இருக்காரு. எஸ்து இந்த விஷயத்த மன்னிக்க மாட்டாரு, கண்டிப்பா இதுக்காக நீங்க அனுபவிப்பீங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாங்க. ஜிம்மியோட தாத்தா இருக்காருல்ல, மேடம் இதெல்லாம் கண்டுக்காதீங்கன்ற மாதிரி வேகமா அங்க இருந்து கூட்டு வந்துடுறாரு. இப்ப இவங்களுமே வீட்டுல படுத்துட்டு இருக்காங்க. அப்ப யாரோ கதவை தட்டுறாங்க. யாரு என்னன்னு பாக்குறதுக்காக கதவை திறக்கிறாங்க. பார்த்தா ருக்மிணியும் சில லேடிஸும் தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. என்ன விஷயம்ன்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. இந்த ருக்மிணி டீம் கிட்ட ஒரு புக் இருக்கும், அந்த புக்ல என்ன எழுதியிருக்கோ அதுபடிதான் இவங்க நடப்பாங்க. அந்த புக்ல உங்க வரவை பத்தியும் எழுதியிருக்கு, உங்க மூலியமா தான் ஒரு மிஷின் கிரியேட் ஆகும்ன்ற மாதிரி எழுதியிருக்கு, பூமியில திரும்பி எஸ்த வர வைக்க போறதும் நீங்க தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்ன உளறீங்க அப்படின்ற மாதிரி நந்தினி நம்ப மாட்டாங்க. நீங்க தான் வர போறீங்கன்றதுக்கு 3
3 க்ளூ இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்படியா, என்னென்ன க்ளூன்னு கேக்குறாங்க. அவங்க ஒரு சயின்டிஸ்ட்ன்ற மாதிரி இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சயின்டிஸ்ட் நிறைய பேர் இருக்காங்கல்ல, அதை வச்சு நான் நீ எப்படி சொல்ல முடியும்ன்ற மாதிரி கேக்குறாங்க. அதுவும் சரிதான், நீங்க பிரெக்னன்ட்டா இருப்பீங்கன்ற மாதிரி போட்டிருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. உண்மையிலேயே நந்தினி பிரெக்னன்ட்டா இருக்காங்க. ஹஸ்பண்ட் கிட்ட கூட இதை சொல்லியிருக்க மாட்டாங்க. இது எப்படி உங்களுக்கு தெரியும்ன்ற மாதிரி கேக்குறாங்க. எனக்கு தெரியாது, இந்த புக்ல எழுதி இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. மொத்தம் 3 க்ளூ இருக்கிறதா சொன்னாங்கல்ல, 3வது க்ளூ என்ன, அதை சொல்லுங்கன்ற மாதிரிலாம் நந்தினி கேட்டுட்டு இருக்காங்க. நீங்க விதவையா இருப்பீங்கன்ற மாதிரி போட்டிருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நான் விதவையா? என் ஹஸ்பண்ட் அங்க வேலை பார்த்ததை நீங்களும் தானே பாத்தீங்க. நீங்க எல்லாருமே முதல்ல இங்க இருந்து கிளம்புங்கன்ற மாதிரிலாம் சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. இந்த புக்ல இது வரைக்கும் எதுவுமே தப்பா இருந்தது இல்லைன்ற மாதிரி ருக்மிணி சொல்லிட்டாங்க. அந்த சமயம் பார்த்து யாரோ கதவை தட்டுறாங்க. யாரு என்னன்னு கதவை திறக்கிறாங்க. பார்த்தா அசிஸ்டன்ட் தான் வந்திருக்காரு. சார் மேல ஒரு மரம் விழுந்துருச்சு, சார் ஸ்பாட்லயே இறந்து போயிட்டாருன்னு சொல்லிட்டாரு. இதை கேட்கிற இவங்க பயங்கரமா இந்த இடத்துல ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த லேடிஸ் சொல்றத கொஞ்சம் கொஞ்சமா நம்புறாங்க. இவங்களுக்கு ஒரு குழந்தையும் பிறந்துருது. புக்ல சில விஷயங்கள் இருக்கும், அதெல்லாம் யூஸ் பண்ணி ஒரு மிஷினை இவங்க ரெடி பண்ணி தராங்க. அதாவது இவங்க மூலியமா தான் மிஷின் ரெடி ஆகும்ன்ற மாதிரி புக்ல போட்டிருந்ததுல, அதே மாதிரி நந்தினியும் ஹெல்ப் பண்ணி மிஷினை ரெடி பண்ணிடுறாங்க. அடுத்ததா எஸ்தை இந்த பூமிக்கு வர வைக்கணும்ல, அதுக்கு என்னெல்லாம் பண்ணோன்றத ருக்மிணி சொல்றாங்க. அதை கேட்கிற நந்தினிக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. ஏன்னா ருக்மிணி என்ன தெரியுமா சொல்றாங்க, எல்லார்கிட்ட இருந்தும் ஒவ்வொரு பாகத்தை எடுக்கணும், அதெல்லாம் சேர்த்து ஒரு உருவத்தை கிரியேட் பண்ணணும், அதுதான் எஸ் தான் நம்ம உருவாக்க முடியும்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. அப்ப நிறைய பேரை சாவடிக்கணுமான்ற மாதிரி நந்தினி கேக்குறாங்க. இதை நீங்க சாவடிக்கிறதா பாக்காதீங்க, கடவுளை வர வைக்கிறதுக்காக பண்றோம் நினைங்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. நம்ம காயினை யூஸ் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே வரலாம் தரலாம். வரத்தை அடைஞ்சவங்க நமக்கு நன்றி கடன் பட்டவங்க, அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்களை நம்ம சாவடிக்கலாம்ன்ற மாதிரி ருக்மிணி சொல்றாங்க. அதுக்கேத்த மாதிரி தான் இவங்க நிறைய பேருக்கு உதவி பண்ணுவாங்க. ஜிம்மியோட தாத்தா இருக்காருல, அவரோட சொந்தக்கார பையனை காப்பாத்துறதுக்காக அந்த மிஷினை யூஸ் பண்ணிருப்பாரு, அதாவது விரலை வெட்டி இருப்பாரு. இவங்க ஒரு ஃபேவர் பண்ணிருக்காங்கல்ல, அதனால குடும்பத்துல இருக்க ஒருத்தரோட பாகத்தை எடுத்திருப்பாங்க. இந்த மாதிரி தான் எல்லாருக்குமே உதவி பண்ணி பாகத்தெல்லாம் எடுத்திருப்பாங்க. இப்ப பிரசன்ட்ல ஒரு பாடியை கிரியேட் பண்றாங்கல்ல, அதே மாதிரி அந்த டைம்லயும் ஒரு பாடியை இவங்க கிரியேட் பண்ணிருப்பாங்க. பிரசன்ட்ல நிறைய கொலை நடக்குது, அதை கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி ஆளுங்க விசாரணை பண்றாங்கல்ல, அந்த டைம்லயும் கொலை தொடர்ச்சியா நடந்திருக்கும். இதுக்கெல்லாம் காரணம் அந்த சூனியக்கார லேடிங்க தான். என் வீட்லயே ஒரு உயிர் போயிருக்கு, இதுக்கப்புறமா விடக்கூடாது அப்படின்ற மாதிரி ஜிம்மியோட தாத்தா சொல்லிட்டு இருக்காரு. ஆமா ஆமான்ற மாதிரி ஊர் மக்களும் கூட சேர்ந்து சொல்றாங்க. இப்ப அவங்களை அட்டாக் பண்றதுக்காக கிளம்பிட்டு இருக்காங்க. 7 பேரை சேர்த்து தான் இந்த எஸ்தை உருவாக்கி இருப்பாங்க. இந்த எஸ்து நினைச்சா யாருக்குனாலும் உயிர் கொடுக்கலாம், இவர் நல்லபடியா எல்லாரையும் பார்த்து பாருன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதனால தான் நந்தினி கூட இருந்து இவ்வளவு சப்போர்ட்டிவா எல்லா ஹெல்ப்பையும் பண்ணிருப்பாங்க. ஆனா இப்ப ருக்மிணியோட பேச்சு மாறுது. இந்த கிராமத்துல இருக்க யாரையும் விட மாட்டேன்ற மாதிரி பேசுறாங்க. ஏற்கனவே விடமாட்டேன் வார்னிங் கொடுத்தாங்கல்ல, அந்த மாதிரி பேசுறாங்க. இந்த கிராமத்துல இருக்க எல்லாருமே ரொம்ப மோசமானவங்க, இவருக்கான கோயிலையே இடிச்சிட்டாங்கல்ல, இந்த எஸ்து உருவானதுக்கு அப்புறம் எல்லாரையும் அழிச்சிருவாரு, திரும்பி முதல்ல இருந்து உருவாக்குவாரு அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. பேரலா இந்த ஊர்ல நடக்கிறதையும் நமக்கு காட்டுறாங்க. மழை பெய்யுது, ஆனா மழை பெய்யும் போது மேல இருந்து புழுவா விழுது. என்ன புழுவா விழுதுன்னு யோசிக்கிறாங்க. அதே மாதிரி ஹாஸ்பிட்டல்ல 2-3 குழந்தைங்க பிறக்குது. பிறக்கும் போதே குழந்தைங்க இறந்து போயிருது. என்ன பிறந்த குழந்தைங்க இறந்து போகுது அப்படின்ற மாதிரி எல்லாருமே ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. எஸ்து நல்லதான் பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி ருக்மிணி இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இது நல்லது பண்ற மாதிரி தெரியல, இதை ஸ்டாப் பண்ணும் அப்படின்ற மாதிரி நந்தினி யோசிக்கிறாங்க. இப்ப இவர் உயிரோட வர ஆரம்பிக்கும் போதே இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு, தடுக்கணும்ன்ற மாதிரி நந்தினி தடுக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி ருக்மிணி இருக்காங்கல்ல, ஒரு கத்திய கழுத்துல சொருவிடுறாங்க. இவங்களை கொடூரமா இந்த இடத்துல சாவடிச்சிடுறாங்க. இந்த டைம் தான் ஆளுங்க கதவெல்லாம் தட்ட ஆரம்பிச்சிருப்பாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாமே முடிஞ்சிரும்ன்ற மாதிரி ருக்மிணி சொல்லிட்டு இருக்காங்க. ஆளுங்க அந்த கதவை உடைக்கிறதுக்கு கஷ்டப்பட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து இந்த பாடியை யாரோ எரிக்கிறாங்க. எரிக்கிறது யாருன்னு பார்த்தா நந்தினி தான். நந்தினி முழுசா சாவல போல. இந்த எஸ்து உயிரோட வரக்கூடாதுன்றதுக்காக கொளுத்தி விட்டுறாங்க. ஆக்சுவலா வெளியே போராடின மக்கள் தூக்கி போட்ட நெருப்பு தான் உள்ள வந்தது அப்படின்ற மாதிரி ஸ்டார்டிங் நம்மள நினைக்க வச்சிருப்பாங்க. ஆனா உண்மையில நந்தினி தான் எரிச்சு விட்டுருக்காங்க. நந்தினி எதுக்காக இப்படி பண்ணன்ற மாதிரி ருக்மிணி பயங்கரமா கோவப்படுறாங்க. இதே சமயம் தான் ஆளுங்க உடச்சிட்டு உள்ள வர ஆரம்பிச்சிருப்பாங்க. ருக்மிணி, நீ இங்க இருந்து எங்கேயாவது போயிடு, நீ தான் திரும்பி இது எல்லாத்தையும் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அங்க இருக்க லேடி சொல்றாங்க. வேற வழி இல்லாம ருக்மிணியும் இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. போகும்போது அந்த மிஷின்லாம் தூக்கிட்டு போயிருப்பாங்க. வந்தவங்களை சமாளிக்கிறதுக்காக ஒரு லேடி அவங்களோட உயிரையே விடுறாங்க. எல்லாரையும் வெடிக்கிற மாதிரி பண்ணிடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு போலீஸுங்களாம் என்னாச்சு ஏதாச்சுன்னு செக் பண்றதுக்காக இந்த இடத்துக்கு வராங்க. அங்க ஒரு குழந்தை அழுதுட்டு இருக்கு. அது நந்தினியோட குழந்தையா தான் இருக்கும். இந்த குழந்தைய நம்மளே வளர்க்கலான்ற மாதிரி அவர் முடிவு பண்ணிருப்பாரு. அந்த குழந்தை நந்தினி மாதிரி இருக்க மாட்டாங்க. ஆனா அவங்களோட குழந்தை இருக்கு பாத்தீங்களா, அச்சசலா நந்தினி மாதிரி ரியாவா பிறந்திருக்கும். அப்ப நந்தினியோட பாட்டி போல அப்படின்ற மாதிரிலாம் ரியா சொல்லிட்டு இருக்காங்க. ஜிம்மி என்ன சொல்றாருன்னா, அப்ப நடந்த முயற்சி தான் இப்பயும் நடக்குது. எஸ்த உயிரோட வர வைக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. விளைவுகள் ரொம்ப மோசமா இருக்கும், ஸ்டாப் பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ரியாவும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இங்கதான் 7th எபிசோட் முடியுது. ஆக்சுவலா மாலினின்னு ஒருத்தங்களை காமிச்சாங்கல்ல, தலையை இழந்தவங்களா இருப்பாங்க. அவங்களே தான் என்னோட தலையை வெட்டிக்கோங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஒருத்தவங்களோட தலை தேவைப்பட்டிருக்கும், என் தலையை எடுத்துக்கோங்கன்ற மாதிரி அந்த லேடி சொல்லியிருப்பாங்க.
இப்ப அந்த லேடி சம்பந்தப்பட்ட ஒரு பிளாஷ்பேக்கை நமக்கு காட்டுறாங்க. 7 பேர்கிட்ட இருந்து கஷ்டப்பட்டு பாடி பார்ட்ஸ் எல்லாம் எடுத்தாங்கல்ல, அது எல்லாமே வேஸ்டா போயிருக்கும். திரும்பி பாடி பார்ட்ஸை எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அதனால தான் காயினை யூஸ் பண்ணி நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணிருப்பாங்க. பாடி பார்ட்ஸை எடுக்கிறதுக்கு முடிவு பண்ணிருப்பாங்க. எடுக்கிறதுக்கு யாராவது போனோம்ல, அதுக்கான செலக்ஷன் தான் நடக்குது. 2 பொண்ணுங்க இதுக்காக வந்திருக்காங்க. இப்ப கீழே சுட ஆரம்பிக்கும். உங்களால நிக்கவே முடியாது, அந்த அளவுக்கு சுடும். அந்த சூட குறைக்கிறதுக்கு உங்ககிட்ட ஒரே ஒரு வழி தான் இருக்கு. நீங்க கல்ல எடுத்து எஸ்த அடிக்கலாம். அப்படி எஸ்த அடிச்சீங்கன்னா அந்த சூடு குறையும். உங்கள யாரு ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்கிறாங்கன்னு பாப்போன்ற மாதிரி இந்த லேடி சொல்லிட்டாங்க. இப்ப 2 பொண்ணுங்க அங்க நின்னுட்டு இருக்காங்கல்ல, அவங்க காலு பயங்கரமா சுடுது. ஏன்னா கீழே நெருப்பு தான் இருக்கு. அந்த நெருப்புல இவங்க கஷ்டப்பட்டு நின்னுட்டு இருக்காங்க. இந்த 2 பொண்ணுங்கள்ல ஒரு பொண்ணு பேரு சத்யா அப்படின்றது. அவங்களுக்கு வலிச்சாலும் அந்த வலியெல்லாம் சட்டை பண்ணாம நின்னுட்டு இருக்காங்க. ஆனா இன்னொரு பொண்ணால வலிய தாங்க முடியல. கல்ல வச்சு எஸ்த அடிச்சா வலி குறையோன்ற மாதிரி அவங்க சொன்னாங்கல்ல, வேற வழி இல்ல, எஸ்த அடிச்சிட வேண்டியதுதான் அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு யோசிக்கிறா. எஸ்தி உங்களோட கடவுள், இருந்தாலும் அடிக்கலான்ற மாதிரி கல்ல ஓங்க பாக்குறா. ஆனா சத்யா அதுக்குள்ள தடுத்துடுறாங்க. எஸ்த அடிக்க யாரையும் நான் விட மாட்டேன்ற மாதிரி பேசுறா. ரொம்ப விசுவாசமா இருக்கால, இவளதான் அந்த வேலைக்கு தேர்ந்தெடுக்கணும்ன்ற மாதிரி மாலினி முடிவு பண்றாங்க. சத்யாவை தான் தேர்ந்தெடுத்திருப்பாங்க. சத்யா தான் மாஸ்க் போட்டு எல்லாரையும் சாவடிக்கிறது. இந்த சத்யாவை பொறுத்த வரைக்கும் பயங்கரமா எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுவாங்க. நிறைய ஸ்டண்ட் எல்லாம் இவங்களுக்கு பண்ண தெரியும். அதனால நம்ம சைட்ல இருந்து இந்த பொண்ணை அனுப்பலான்ற மாதிரி தேர்ந்தெடுத்திருப்பாங்க. இவங்க தான் ஒவ்வொரு பாகமா விசுவாசமா கொண்டு வந்து தருவாங்க. கவிதா இறந்து போனதுல இருந்து ஹீரோ கொஞ்சம் மந்திரிச்சு விட்ட கோழி மாதிரி தான் சுத்திட்டு இருக்காரு. இப்ப வீட்டுக்கு வரும்போது அப்பா திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கிறது தெரிய வருது. என்னாச்சுப்பா, எங்க கிளம்புறோன்ற மாதிரி கேக்குறாரு. நம்ம திரும்பி டெல்லிக்கே போறோம்னு அப்பா சொல்லிட்டாரு. இல்லப்பா, எனக்கு இன்னும் இங்க வேலை இருக்குன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. இன்னும் என்னடா வேலை, நீயும் சாக போறியா அப்படின்ற மாதிரி அப்பா கோவப்படுறாரு. இதே மாதிரி நீங்க அம்மாவை தேடாம போனதுனால தான்ப்பா பிரச்சனை. நீங்க மட்டும் அம்மாவை தேடி இருந்தீங்கன்னா அப்பயே கண்டுபிடிச்சிருக்கலாம்னு சொல்லிட்டாரு. உன் அம்மா செத்ததுக்கும் தம்பி செத்ததுக்கும் நீ மட்டும் தான்டா காரணம் அப்படின்ற மாதிரி அப்பா கோவப்படுறாரு. இவர் பைக்கை ஓட்டாம இருந்தா பிரச்சனை வந்திருக்காது இல்ல, அதுதான் மீன் பண்ணிட்டு போறாரு. அப்பா போனதுக்கு அப்புறம் யாரோ இவரோட ஷோல்டர்ல ஷூட் பண்றாங்க. இவர் மயக்கம் போட்டு பொத்துன்னு கீழே விழுந்துடுறாரு. ஆக்சுவலா சத்யா இவரை தூக்கிட்டு போறதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இப்ப உள்ள வந்தவங்க ஒரு மூட்டையில இவரை கட்டிடுறாங்க. இப்ப அவரை தூக்கிக்கிட்டே கீழே இறங்கி போயிடுறாங்க. அப்பவும் பையன் கிட்ட சாரி கேட்கலாம் திரும்பி வந்திருக்காரு. அப்படி வந்து பார்க்கும்போது பையன் காணோன்னு தெரிய வருது. பையன் எங்க போனா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. ரியா இருக்காங்கல்ல, விக்ரம்க்கு மெசேஜ் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. அதுக்குள்ள அனன்யா கிட்ட இருந்து போன் கால் வருது. உடனே விக்ரம் வீட்டுக்கு வான்னு சொல்றாங்க. என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இவங்களுமே அந்த இடத்துக்கு வராங்க. ஆக்சுவலா அப்பா அனன்யாக்கு தான் கால் பண்ணி வர வச்சிருக்காரு. நீங்க கவலைப்படாதீங்கப்பா, விக்ரம கண்டுபிடிச்சிடலான்ற மாதிரி அனன்யா சொல்றாங்க. ஏதாவது பண்ணி விக்ரம காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி இவங்க ரியா கிட்ட சொல்றாங்க. இப்ப ரியா சொல்றதை யாருமே கேட்க மாட்டாங்க, சிவா சொல்றதை தான் கேட்பாங்க. அதனால இவங்க சிவாக்கு கால் பண்றாங்க. இந்த மாதிரி வரணும் தேடணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. இல்ல இல்ல, வேற வேலையில ஆளுங்க பிஸியா இருக்காங்கன்னு சிவா சொல்றாரு. இந்த விஷயம் எல்லாத்தையும் அனன்யா கவனிக்கிறாங்க. அனன்யா இருக்காங்கல்ல, இந்த ஊர்ல எனக்குன்னு விசுவாசிங்களா சிலர் இருக்காங்க, நான் சொன்னா செய்வாங்க, அவங்க ஹெல்ப்போட கண்டுபிடிங்கன்ற மாதிரி சொல்றாங்க. வெங்கட்டோட அம்மா பேரு மைதிலின்னு சொன்ன பாத்தீங்களா, அந்த மைதிலிய போலீஸுங்க தேடிட்டு தான் இருப்பாங்க. நிறைய இடத்துல போஸ்டர்லாம் அடிச்சு ஒட்டி இருப்பாங்க. அந்த விஷயத்தை ஒருத்தர் கவனிக்கிறாரு. இந்த அம்மாவை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு இடத்துல வச்சு பார்த்துமேன்ற மாதிரி யோசிக்கிறாரு. ஆக்சுவலா அவங்க காட்டு பகுதிக்கு தான் ஆட்டோல வந்து இறங்கி இருப்பாங்க. கம்மி காசை தந்துட்டு போயிருப்பாங்க. இன்னும் 20 ரூபா தாங்கமான்ற மாதிரிலாம் இவர் கேட்டிருப்பாரு. இப்ப அந்த அம்மாவை ஞாபகம் வந்துருது இல்ல, அதனால சிவாவை பாக்குறதுக்காக ஸ்டேஷனுக்கு வந்துடுறாரு. அந்த அம்மாவை காட்டு பகுதியில தான் இறக்கி விட்டேன்னு சொல்லிட்டாரு. சிவாவும் டீமும் அந்த இடத்துக்கு போலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. விக்ரம் எப்படி திடீர்னு காணாம போனாரு அப்படின்ற மாதிரிலாம் இவங்க செக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் ரோப் இன்னும் தொங்கிட்டு இருக்கிறது இவங்களுக்கு தெரியுது. இந்த வழியா தான் யாரோ கொண்டு போயிருக்காங்கன்றது இவங்களுக்கு தெரிஞ்சிருது. சுத்தி இருக்க சிசிடிவி எல்லாம் செக் பண்ணுன்ற மாதிரி ஆளுங்க கிட்ட சொல்றாங்க. ஆளுங்களுமே ஃபுட்டேஜ் எல்லாம் எடுத்து இவங்க கிட்ட காட்டுறாங்க. அந்த ஃபுட்டேஜ்ல பார்க்கும்போது அந்த சத்யான்ற பொண்ணு வந்து தூக்கிட்டு போயிருக்கிறது உங்களுக்கு தெரிய வருது. ஒரு வண்டியில தான் தூக்கிட்டு போயிருக்கா. இந்த வண்டி எங்க போச்சுன்றதை ட்ரேஸ் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்றாங்க. ஆளுங்களும் ட்ரேஸ் பண்றாங்க. காட்டு பகுதி கிட்ட தான் வண்டி போயிருக்குன்னு உங்களுக்கு தெரிய வருது. உடனே அந்த இடத்துக்கு போகணுன்ற மாதிரி முடிவு பண்றாங்க. ரியாவும் காட்டு பகுதிக்கு தான் வராங்க. சத்யாவும் டீமை கூட்டிட்டு காட்டு பகுதிக்கு தான் வராது. ஆனா 2 பேருமே வேற வேற இடத்துக்கு வந்திருக்காங்க. அதனால மீட் பண்ணிக்க மாட்டாங்க. இப்ப ரியா இருக்காங்கல்ல, இவங்களுக்கு அனுப்பியிருக்க 2 ஆளுங்களை கூப்பிட்டு செக் பண்றதுக்காக உள்ள போறாங்க. அந்த இடத்துல சிவா போயிட்டு இருக்காரு. சிவா வந்துட்டு இருக்க இடத்துல சில பொருள்லாம் கிடைக்குது. எரிஞ்ச நிலைமையில ஒரு போட்டோ கிடைக்குது. அந்த போட்டோவெல்லாம் எடுத்து பாக்குறாரு. அது ருக்மிணி போட்டோவா இருக்கும். இந்த போட்டோல இருக்கவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாரு. ஜிம்மி கிட்ட கேட்கலான்ற மாதிரி யோசிக்கிறாரு. ரியா கூட 2 பேர் வந்தாங்கல்ல, ஒரு ஜென்ஸ் ஒரு லேடிஸ் தான் வந்திருப்பாங்க. இந்த ஜென்ஸுமே அந்த லேடிஸ்க்கு வேற ஒரு வேலையை கொடுத்து அனுப்பி விட்டுறாரு. இந்த சமயம் ரியா இருக்காங்க பாத்தீங்களா, டேங்க் மாதிரி இருக்கே, உள்ள இறங்கி பார்க்கலான்ற மாதிரி இறங்குறதுக்கு போறாங்க. நான் வேணா ஹெல்ப் பண்ணுவான்னு கேக்குறாரு. இல்ல இல்ல, நானே உள்ள போறேன்னு இவங்க உள்ள போறாங்க. உள்ள போனோன்னு இவர் வேகமா அந்த கதவை லாக் பண்ணிடுறாரு. எதுக்கு இப்படி லாக் பண்றன்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. இவர் எதுவுமே பதில் சொல்லாம யாருக்கோ கால் பண்ணி நீங்க சொன்ன மாதிரி பண்ணிட்டேன்னு சொல்றாரு. இவங்களை வேணும்ட்டே மாட்ட வச்சிருக்காரு. ரியாவோட கையில போன் இருக்கும்.
இருக்கும். போன் மூலியமா யாரையாவது கான்டாக்ட் பண்ணலாம் நினைக்கிறாங்க. ஆனா டவர் சுத்தமா இவங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. இந்த இடத்துல ஒரு கதவு இருக்கு. அந்த கதவு லாக்ல இருக்கு. ஓபன் பண்றதுக்கு கரண்ட் சப்ளை தேவைன்னு இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. வயர்லாம் அறுந்த நிலைமையில இருக்கு. இத செட் பண்ணிரலாம் செட் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. அப்படி செட் பண்ணும்போது ஷாக் அடிச்சு பறந்து போய் விழுறாங்க. அந்த கூட்டத்துக்கு ஹெட் ருக்மிணி தானே நமக்கு தான் தெரியும், மத்தவங்களுக்கு தெரியாது. இப்போ ஒரு போட்டோ கிடைச்சிருக்கு. அத பத்தி ஜிம்மி கிட்ட விசாரிக்கலாம் நினைக்கிறாங்க. இந்த போட்டோல இருக்கிறது அனன்யாவோட பாட்டி தான் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. அப்ப அனன்யாவோட பாட்டி தான் அந்த குரூப்புக்கே ஹெட்டா இருப்பாங்க போல. அப்ப அனன்யா ஒருவேளை இதுல சம்பந்தப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கான்ற மாதிரி ஜிம்மி யோசிச்சுட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி நமக்கு அனன்யாவை காட்டுறாங்க. ஸ்டார்டிங் ருக்மிணி எப்படி Dress போட்டிருந்தாங்களோ அந்த மாதிரி தான் அனன்யா இப்ப Dress போட்டிருக்காங்க. பாட்டி இவங்க கிட்ட சொல்லி தான் வளர்த்திருப்பாங்க. கவிதா கிட்ட சொல்லியிருக்க மாட்டாங்க. இந்த மூத்த பொண்ணு கிட்ட சொல்லியிருப்பாங்க. பாட்டி செய்ய முடியாததை நம்ம செய்யணும்ன்ற மாதிரி இவங்க யோசிச்சிருப்பாங்க. சோ இவங்களோட தலைமையில தான் இந்த விஷயம்லாம் நடந்திருக்கு. இப்பதான் அந்த விஷயம் ரிவீல் ஆகுது. ஹீரோவையும் இவங்க தான் தூக்க வச்சிருக்காங்க. இப்ப ஹீரோவை இந்த கெட்டப்ல இவங்களை பார்த்து ஷாக் ஆயிடுறாரு. என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. இவங்க பையன் காணோன்னு இவங்க அழுதாங்க பாத்தீங்களா, அது எல்லாமே டிராமாவா இருக்கும். ஏற்கனவே ஜிம்மியோட பேத்தியை தான் தூக்கணும்ன்றதெல்லாம் இவங்க முடிவு பண்ணிருப்பாங்க. பையனை காப்பாத்திடுவாங்கன்னு தெரிஞ்சுதான் அப்படி லாக் பண்ணிருப்பாங்க. நீ தான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணியான்ற மாதிரி இவர் கேக்குறாரு. என் மேல நீ கோவப்படுவேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா இதெல்லாம் உனக்கு சொன்னா கூட புரியாது. எஸ்து கண்டிப்பா இந்த இடத்துக்கு வரணும். எஸ்து நிறைய மாற்றங்களை கொண்டு வருவாரு அப்படின்ற மாதிரிலாம் இவங்க பேசுறாங்க. ருக்மிணி சொல்லி குத்துதான் இந்த மாதிரிலாம் இவங்க பேசுறாங்க. எல்லாத்துக்கும் மேல இவங்க தான் ஹெட்டா இருக்காங்கன்னா அப்ப கவிதாவை சாவடிச்சதும் இவங்க தானா அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. கவிதாவை எதுக்காக இப்படி பண்ணன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. ஆக்சுவலா கவிதா இளவரசியோட பொண்ணு இல்ல, இளவரசியோட பொண்ணை சாவடிக்கணும்ன்ற மாதிரி ஒரு நிலைமை இருக்கும். கவிதா ரொம்ப நாளா எந்திரிக்காம இருக்காங்கல்ல, கவிதாவை இதுக்கு பலி கொடுக்கலான்ற மாதிரி இவங்க முடிவு பண்ணிருப்பாங்க. இவங்க தான் கையெழுத்து போட்டு அங்க இருந்து கூட்டே வந்திருப்பாங்க. வெங்கட்டு கூட்டு வந்திருப்பான் போலன்ற மாதிரி இவர்கிட்ட போய் சொல்லியிருப்பாங்க. இந்த விக்ரம தூக்குறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இவங்க எல்லா பார்ட்டியும் எடுத்துட்டாங்க. பிளட் மட்டும் இவங்களுக்கு தேவைப்படுது. இவரோட பிளட் எடுக்கிறதுக்காக தான் கூட்டு வந்திருக்காங்க. செத்து பொழைச்சவங்களோட பிளட்டை தரணும்ன்ற மாதிரி தான் இருக்கும். நீ ஏற்கனவே புல்லட் வாங்கி தப்புச்சல, அதனால தான் ஒன்னை யூஸ் பண்றதுக்கு முடிவு பண்ண. எனக்கு ஒன்னையும் கவிதாவையும் ரொம்ப பிடிக்கும். அந்த விஷயம் உனக்குமே நல்லா தெரியும். அப்படி இருக்கும்போது உங்களையே பலி கொடுக்கறனா எந்த அளவுக்கு இந்த விஷயத்தை நான் பண்ணோன்னு இருக்கன்றத புரிஞ்சுக்கோ. இந்த விஷயம் அவ்வளவு முக்கியமானது. இதெல்லாம் உங்களுக்கு புரியாதுன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. ஆனா உன்னை சாவடிக்கிறதுக்கு முன்னாடி நீ ஆசைப்படுற ஒரு விஷயத்தை உனக்கு நான் காட்ட போறேன்ற மாதிரி சொல்றாங்க. உன்னை இதெல்லாம் பண்ண விட மாட்டேன்ற மாதிரி இவர் கத்துறாரு. விக்ரம், உன்னோட அம்மாவை பார்த்தா நீ சந்தோஷப்படுவலன்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. என் அம்மா இருக்காங்களா, என் அம்மாவை என்கிட்ட காட்டுன்ற மாதிரி இவர் கேக்குறாரு. இப்ப இவங்க இருக்காங்கல்ல, கூட்டுவாங்கன்ற மாதிரி ஆளுங்க கிட்ட சொல்றாங்க. ஆளுங்க பார்த்தா விக்ரமோட அம்மாவை இந்த இடத்துக்கு கூட்டு வராங்க. ரொம்ப வயசான மாதிரி விக்ரமோட அம்மா இந்த இடத்துக்கு வராங்க. இவருமே அம்மாவை பார்த்து பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. அம்மா நான் தான் உங்க பையன், அம்மா நான் தான் உங்க பையன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அம்மா திரும்ப திரும்ப என்னோட பையனை காப்பாத்துங்க, என் பையனை காப்பாத்துங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. மனநலம் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றது இவருக்கு புரியுது. அம்மாவுக்கு அந்த நாள் என்ன நடந்தது அப்படின்றத இப்பதான் நமக்கு ரிவீல் பண்ணி காட்டுறாங்க. அம்மா இருக்காங்கல்ல, சின்ன பையனோட உயிரை காப்பாத்தணும்ன்ற மாதிரி தான் இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. இவங்களோட விரலை தந்திருப்பாங்க. என் பையன் பொழைக்கணும்ன்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. நீங்க கேட்டது உங்களுக்கு கிடைக்கும்ன்ற மாதிரி அந்த மொட்டை பாஸ் இருக்கார்ல, இந்த இடத்தை விட்டு கிளம்பிடுறாரு. இவங்களுமே பையன் எந்திரிப்பானான்ற மாதிரி பாக்குறாங்க. பையனுக்கு உயிர் வர மாதிரியே தெரியல. என் பையன் எந்திரிக்க மாட்டான், என் பையனை காப்பாத்துங்கன்ற மாதிரி இவங்களுமே அந்த பெரியவர் போன இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. அதாவது மொட்டை பாஸ் ஒரு இடத்துக்கு போனார்ல, அந்த இடத்துக்குள்ள இவங்களும் நுழைஞ்சு வந்துடுறாங்க. இந்த அம்மா கேட்டது மட்டும் நடக்கலன்ற மாதிரி ருக்மிணி கிட்ட கூட்டு வந்துடுறாங்க. ருக்மிணி என்ன சொல்றாங்கன்னா, அந்த பையன் ஏற்கனவே இறந்து போயிட்டான். இறந்து போனதுக்கு அப்புறம் தான் பையன் பொழைக்கணும்ன்ற மாதிரி இவங்க வரம் கேட்டாங்க. அது நடக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இந்த அம்மாக்கு மூளை குழம்பிருச்சு. இந்த இடத்துல இருக்க எல்லாத்தையும் பார்த்துட்டாங்க. பேசாம சாவடிச்சிடலாமான்ற மாதிரி ஆளுங்க கேக்குறாங்க. இந்த அம்மா கேட்டது கிடைக்கல. அப்படி கிடைக்காத பட்சத்துல இவங்களை நம்ம சாவடிக்க கூடாது. இந்த அம்மா இங்கேயே ஒரு வாரமா இருந்துகிட்டோம் அப்படின்ற மாதிரி ருக்மிணி சொல்லியிருப்பாங்க. அப்படிதான் இந்த அம்மாவை இந்த இடத்துல வளர்க்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அம்மா நான் தான் உங்க பையன்ற மாதிரி விக்ரம் ஃபீலிங்கா பேசிட்டு இருக்காரு. அதெல்லாம் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. என் பையன் பொழைக்கணும், என் பையன் பொழைக்கணும்னு மட்டும் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப மைதிலி இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. விக்ரம் உடம்புல ஒரு ஊசியை போட்டு விக்ரமா மயக்கமாக்கிடுறாங்க. விக்ரம் உடம்புல இருக்க ரத்தம் எல்லாமே அந்த பாடிக்கு போனோன்ற மாதிரி இவங்களுமே அதுக்கேத்த செட்டப்லாம் பண்ணிடுறாங்க. இப்ப இவர் உடம்புல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் பிளட்டா அந்த பக்கத்துல இருக்க பாடிக்கு போயிட்டு இருக்கு. ஏற்கனவே நடந்தது பாத்தீங்களா, அதெல்லாம் இவங்க மைண்டுக்குள்ள யோசிச்சு பாக்குறாங்க. பாட்டி, உங்களால முடிக்க முடியாத விஷயத்த நான் முடிப்பேன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இப்ப ஆல்மோஸ்ட் இவங்க வேலையை முடிக்க போறாங்கல்ல, அந்த கல்லை நெஞ்சில வச்சிடலாம் நினைக்கிறாங்க. இப்ப ஆளுங்க கல்லை கொண்டு வந்துடுறாங்க. இந்த கல்லை அந்த எஸ்டோட உடம்புல வைக்கலான்ற மாதிரி இவங்க வச்சிடுறாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல எஸ்ட் உயிர் பெற்று வந்துருவாரு அப்படின்ற மாதிரி இந்த ஆளுங்க எல்லாருமே பயங்கரமா
பயங்கரமா சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. இப்ப படுத்துட்டு இருக்க ரியாவை நமக்கு காட்டுறாங்க. ரியாவோட மைண்டுக்குள்ள பாட்டியோட ஞாபகம் வருது. ரியா எந்திரி, ரியா எந்திரின்ற மாதிரி நந்தினி சொல்ற மாதிரியே தோணுது. சட்டுன்னு இவங்களுமே கண் முழிச்சிடுறாங்க. நீங்க சொன்ன மாதிரியே பண்ணிட்டேன்ற மாதிரி ஒருத்தன் சொன்னான்ல, அவன் அனன்யாக்கு தான் கால் பண்ணி சொல்லியிருப்பான். இப்ப அனன்யா வேலை முடிய போதுன்னு நினைக்கும் போது கரெக்டா இந்த இடத்துக்கு ரியா வந்துடுறாங்க. ஆனா ரியாவை சமாளிக்கிறதுக்காக சத்யா வந்துடுறாங்க. சத்யா தான் பயங்கரமா சண்டை போடுவாங்கல்ல, ரியா கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ரியாவால சத்யாவை சுத்தமா சமாளிக்க முடியல. அதுக்குள்ள ப்ராசஸ் எப்படியாவது முடிச்சிடலான்ற மாதிரி இவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் வேற ஒரு பிரச்சனை வருது. அதாவது எஸ்ட் உடம்புக்குள்ள பிளட் ஏறிச்சு பாத்தீங்களா, ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேல ஏற மாட்டேங்குது. இவன் உடம்புல இருந்து பிளட் ஏற மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி மைதிலி சொல்றாங்க. ஏன் ஏறலன்ற மாதிரி அனன்யா யோசிக்கிறாங்க. என் பையனுக்கு எதுவும் ஆகக்கூடாது, என் பையன் பொழைக்கணும், என் பையனுக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்ற மாதிரி விக்ரம் அம்மா புலம்பிட்டு இருந்தாங்கல்ல. இப்ப அவங்க புலம்புறத எல்லாருமே ஷாக்கிங்கா பாக்குறாங்க. அவங்களோட வரம் மட்டும் நடக்காமையே இருந்தது பாத்தீங்களா, அந்த வரம் இப்ப நடக்குதுன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அவங்க சின்ன பையனுக்கு வேண்டியிருப்பாங்க, ஆனா பெரிய பையனுக்கு அது நடந்துட்டு இருக்கு. ஏற்கனவே ஆளுங்க அட்டாக் பண்ணும்போது இவர் தப்பிச்சாரு பாத்தீங்களா, இந்த வரம் இருக்கிறதுனால தான் இவர் தப்பிச்சிருக்காரு போல. இப்பதான் அனன்யாக்கு அந்த விஷயம் புரியுது. பேசாம சொல்லிட்டு இருக்க அம்மாவை சாவடிச்சிட்டா பிளட் ஏறுமான்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. பிளட் ஏற வைக்கிறதுக்கு அந்த ஒரு வாய்ப்பு தான் இருக்கு. இந்த அம்மாவோட கதையை முடிச்சிடலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்போ ஒரு கத்தி எடுத்துக்கிறாங்க. வேகமா இந்த அம்மாவை அட்டாக் பண்றதுக்காக வந்துட்டு இருக்காங்க. ஆனா அதுக்குள்ள ரியா இருக்காங்கல்ல, எந்திரிச்சு அந்த சத்யாவை போட்டு அடிச்சிருப்பாங்க. இவங்க கத்தியை வச்சு குத்துறதுக்குள்ள இந்த இடத்துக்கு வந்து கையை பிடிச்சிடுறாங்க. யாரு கையை பிடிச்சிருக்கான்னு திரும்பி பார்த்தா ரியா தான் கையை பிடிச்சிருக்காங்க. ரியா விடுன்ற மாதிரிலாம் அனன்யா சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ரியா இருக்காங்கல்ல, அந்த கத்தியை அப்படியே திருப்பி இவங்களோட கழுத்துல குத்துறாங்க. ஆக்சுவலா நந்தினிய ருக்மிணி குத்துனாங்கல்ல, அந்த மாதிரி இவங்க குத்துறாங்க. இதனால அனன்யா இந்த இடத்துல இறந்து போயிடுறாங்க. அதே மாதிரி சிச்சுவேஷன் ரியாவோட கண்ட்ரோல்ல வந்துருது. ரியா ஏற்கனவே டீமுக்கு தகவல்லாம் கொடுத்திருப்பாங்க. இப்ப டீமை சேர்ந்தவங்களா மொத்தமா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இங்க இருக்க சத்யா இன்னும் சில ஆளுங்கன்னு எல்லாரையும் லாக் பண்ணிடுறாங்க. அதே மாதிரி இந்த மிஷினையும் இந்த இடத்துல இவங்க கைப்பற்றிடுறாங்க. ஜிம்மியோட பேத்தியோட இதயத்தை கண் முன்னாடியே கொண்டு போயிருப்பாங்க. அதனால ஜிம்மி கஷ்டத்துல இருந்திருப்பாரு. இப்ப அவங்க எல்லாருமே மாட்டிக்கிட்டாங்கன்னு தெரிஞ்சோனதான் ஜிம்மி சந்தோஷப்படுறாரு. இப்ப ரியா திரும்பி அவங்களோட ஊருக்கே வந்துடுறாங்க. இந்த கேஸ்ல நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சாங்கல்ல, அதை பத்தி எல்லாம் மத்த ஆளுங்க கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இதை கேட்கறவங்களால நம்ப முடியாதுன்றது எனக்கு தெரியும். என்னாலேயே நிறைய விஷயங்களை நம்ப முடியல. அதே மாதிரி இது எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு சொல்ல முடியாது. இது முடிஞ்ச மாதிரி எனக்கு தெரியல. இன்னமும் இதுக்கு பின்னாடி நிறைய பேர் இருக்காங்க. அவங்க இந்த விஷயத்தை ஸ்டாப் பண்ண விட மாட்டாங்க. திரும்பி வருவாங்க. அவங்களையும் ஏதாவது நான் பண்ணுவேன்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. விக்ரம பொறுத்த வரைக்கும் அம்மா திரும்பி கிடைச்சிட்டாங்க. ஆனா அம்மாக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல. அப்பாவும் அம்மாவை பார்த்து சந்தோஷப்படுறாரு. இவங்க ரெண்டு பேருமே எமோஷனலா அந்த அம்மாவை பார்த்துட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. கண்டிப்பா இந்த நெட்வொர்க்குக்கு பின்னாடி ஆளுங்க இருக்காங்க. அவங்களால பிரச்சனை வரும்ன்ற மாதிரிலாம் ரியா சொன்னாங்கல்ல, அதே மாதிரி பிரச்சனை வருதுன்ற மாதிரி நமக்கு லீட கொடுக்குறாங்க. அது என்னன்னா, சத்யா ஜெயில இருந்தாங்க பாத்தீங்களா, ஜெயில இருக்க சத்யாவை காப்பாத்துறதுக்காக வேற யாரோ வந்திருக்காங்க. சத்யாவும் லைட்டா அவங்கள பார்த்து சிரிக்கிறாங்க. ஆனா காப்பாத்த வந்தது யாருன்றதை நமக்கு காட்ட மாட்டாங்க. அதே சமயம் போலீஸ் கண்ட்ரோல்ல தானே அந்த மிஷின் இருக்கு. அந்த மிஷினை இவங்க தூக்க போறாங்கன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இந்த விஷயம் இதோட முடியல, இதுக்கப்புறமும் நடக்கும்ன்ற மாதிரி சீசன் 2க்கு லீடு கொடுத்த மாதிரி தான் இந்த கதையை முடிக்கிறாங்க. இந்த கதையில வந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.